Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் சி ப்ரோக்ராமில் வந்துட்டு ஹலோ வேர்ல்ட் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் சேனல். ஓகேவா, ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆஷ் இன்க்ளூட். ஓகே, ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ காசர் இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ காசர் இங்கே வச்சுட்டு ஆஷ் ஆஷ் இன்க்ளூட் இதில் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ stdio டாட் ஹெச். ஓகே ஹெச். ஓகே, ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இன்ட் மெயினாக கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு நிமிஷம். ஓகே, அதுக்கடுத்தா வந்துட்டு இன்ட் மெயின் ஆஃப் கொடுத்துட்டு, ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு ஸோ பிரிண்ட் எஃப் ஆஃப் ஹலோ வேர்ல்ட். ஓகே, செமிகோலன் மறக்காம வச்சிருங்க. ஸோ அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன். ஸோ நான் வந்துட்டு ப்ரோக்ராம் எழுதிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரிட்டர்ன் 0 செமிகோலன். ஓகே, ஸோ அவ்வளோதான், ப்ரோக்ராம் முடிஞ்சது. ஸோ இது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆஷ் இன்க்ளூட் stdio டாட் ஹெச் இருக்கு பார்த்தீங்களா, இது எதுக்காக அப்படின்னா, ஸோ இந்த ஆஷ் இன்க்ளூட் அப்படின்னு வந்துட்டு ப்ரீ ப்ராசஸ் டைரக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்துட்டு கம்பைலர் கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபைலையும் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிக்கோ, நம்ம கொடுக்குற ஃபைல். ஓகே, இந்த ஃபைலையும் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த ஆஷ் இன்க்ளூட். ஓகே, ஸோ என்ன ஃபைல் அப்படின்னா இந்த stdio டாட் ஹெச் இதுதான் வந்துட்டு அந்த ஃபைலு. ஸோ stdio அப்படின்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட். ஓகே, ஸோ தென் வந்துட்டு இந்த ஃபைலில் எதுக்காக இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபைலில் தான் பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப் மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இந்த ஃபைல். ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட் மெயின் ஆஃப், இது எதுக்காக அப்படின்னா இதுதான் வந்துட்டு ஸ்டார்டிங் பிளாக். ஸோ இது என்ன அப்படின்னா இந்த லைன்ல இந்த மெயின் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் தான், சரியா. ஸோ இந்த மெயின் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷனுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா கம்பைலர் வந்துட்டு இருக்கிற எல்லா கோடையும் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி ப்ரோக்ராமுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் ஆஃப் அப்படின்றது நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணோம். தென் பார்த்தீங்கன்னா இங்கே செமிகோலன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த செமிகோலன் எதுக்கு அப்படின்னா இதுதான் வந்துட்டு அந்த லைன் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு, அதாவது அந்த லைன் முடிஞ்சு போச்சு அப்படின்றத டிக்டேட் பண்ணும். ஓகேவா, ஸோ இந்த பிரிண்ட் ஆஃப் என்ன பண்ணா ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் 0. இந்த ரிட்டர்ன் எதுக்கு அப்படின்னா இது வந்துட்டு நம்ம ரிட்டர்ன்ல வந்துட்டு என்ன கொடுக்குறோமோ அதை நம்ம ஓஎஸ்க்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகே, நம்ம சிஸ்டம்ல இருக்கக்குள்ள ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம சிஸ்டம்ல இருக்கிற ஓஎஸ். ஸோ அந்த ஓஎஸ்க்கு வந்துட்டு இந்த ரிட்டர்ன் அப்படின்றது நம்ம கொடுக்குற வேல்யூவை வந்துட்டு ஓஎஸ் கிட்ட ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். இந்த ஓஎஸ் வந்துட்டு அந்த வேல்யூ வந்து 0வா இருக்கா இல்லை வேற ஏதாவது வேல்யூவா இருக்கா செக் பண்ணும். 0வா இருந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ரோக்ராம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லா வந்துட்டு ரன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வேற ஏதாவது வேல்யூ வந்ததுன்னா ப்ரோக்ராம்ல எரர் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா இந்த கர்லி பிரேஸ் எதுக்கு அப்படின்னா இந்த ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் படி சொல்லுவோம், அதாவது ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் பிளாக் இண்டிகேட் பண்ணுது. இது வந்துட்டு ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சுன்னு இண்டிகேட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ரன் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹலோ வேர்ல்ட்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு இதை பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.